அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போற விஷயம் நம்ம எல்லாருடைய மனசுலயும் ஓடிக்கிட்டு இருக்கிற ஒரு பெரிய தயக்கம் பத்தி தான். சில நாள் சாமி கும்பிடும்போது மனசு ரொம்ப அமைதியா இருக்கும். ஆனா பல நாட்கள் கை மட்டும் மாலையை உருட்டும். ஆனா மனசு என்னவோ இன்னைக்கு ஆபீஸ்ல என்ன நடக்கும், இல்ல நைட்டு என்ன சமையல் அப்படின்னு எங்கேயோ சுத்திட்டு இருக்கும். இப்படி மனசே இல்லாம பேருக்கு நாம ஜெபம் செய்யறதுனால ஏதாவது புண்ணியம் இருக்கா? இத பத்தி மகாகவி துளசிதாசர் என்ன சொல்லி இருக்காருன்னு இப்ப பார்ப்போம். ஒரு சமயம் பக்தர் ஒருவர் துளசிதாசர் கிட்ட போய் கேக்குறார், ஐயா, சில நேரங்கள்ல எனக்கு பக்தியே வரமாட்டேங்குது. ஆனாலும் ஒரு பழக்கத்துக்காக உட்கார்ந்து ராமநாமத்தை சொல்றேன். இப்படி மனசு இல்லாம சொல்றது வீண்தானா அப்படின்னு கேட்டார். அதற்கு துளசிதாசர் சிரிச்சுக்கிட்டே ஒரு அழகான உதாரணத்தை சொன்னார். நிலத்துல விதையை தூவும்போது ஒவ்வொரு விதையும் நேராதான் விழுதான்னு யாரும் பார்க்கறது இல்ல. சில விதை நேரா விழும், சிலது சாய்வா விழும், சிலது தலைகீழாக கூட விழும். ஆனா பூமி தாய் என்ன செய்யும்? விதை எப்படி விழுந்தாலும் அதை முளைக்க வச்சு அழகான பயிரா மாத்திடும். இதே மாதிரிதான் இறைவனுடைய நாமமும். நீங்க ரொம்ப சந்தோஷமா சொன்னாலும் சரி, இல்ல ஒரு கடமைக்காக சொன்னாலும் சரி, அந்த வார்த்தைக்கு ஒரு தனி சக்தி இருக்கு. விதை எப்படி மண்ணுல பட்டா முளைக்குமோ அதே போல இறைவனின் நாமம் உங்க நாக்குல புழங்கினாலே அதற்கான பலன் உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். நம்ம மனசு ஒரு குரங்கு மாதிரி தாவிக்கிட்டே தான் இருக்கும். அதுக்காக நாம ஜெபம் செய்யாம இருக்கக்கூடாது. மனசு வரலையேன்னு நினைக்காம ஒரு பயிற்சியாவே இத செய்ய ஆரம்பிங்க. அந்த பழக்கமே உங்களை ஒரு நாள் உண்மையான பக்திக்கு கூட்டிட்டு போகும். அதனால நண்பர்களே, பக்தி வரலையேன்னு கவலைப்படாம உங்களுக்கு பிடிச்ச இறைவனின் நாமத்தை தினமும் சொல்லுங்க. ஏன்னா விதைக்கப்படும் எந்த விதையும் வீணாவதில்லை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி. ஜெய் ஸ்ரீராம்.